அனைவருக்கும் வணக்கம். தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நம் காணொளியில் காண விரும்புவது தை மாதம் வெள்ளிக்கிழமை பிரதோஷம் சிறப்புகளை பற்றி இந்த காணொளியில் பார்க்கலாம். வாருங்கள் காணொளிக்கு செல்லலாம். மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும். ஆடி மாத வெள்ளிக்கிழமைகளைப் போலவே தை மாதத்தில் வரக்கூடிய அனைத்து வெள்ளிக்கிழமைகளும் மாபெரும் சிறப்பு வாய்ந்ததாகவும் ஆன்மீக காரியங்களுக்கு உகந்ததாகவும் பார்க்கப்படுகிறது. இது குறிப்பாக செல்வத்தை பெருக்க செய்வதற்கும் பண ரீதியாக இருக்கும் அனைத்து பிரச்சனைகளிலிருந்து விடுபடுவதற்கும் ஏற்ற ஒரு நன்னாளாகவே கருதப்படுகிறது. இப்படி சிறப்பு மிக்க இந்த தினத்தில் என்ன செய்ய வேண்டும் என்றால், முக்கியமாக அனைவருக்கும் முக்கியமான இந்த வெள்ளிக்கிழமைகளில் மாபெரும் முக்கியத்துவம் வாய்ந்த இந்த நாட்களில் பிரதோஷ நாட்களான இன்றில் பரம்பொருள் சிவபெருமானுடைய ஆலயத்திற்கு சென்று சிவபெருமானை வழிபட வேண்டும். பிரதோஷம் என்பது சிவபெருமானை வழிபடுவதற்கு உகந்த சிறப்பு வாய்ந்த நன்னாளாகும். ஒவ்வொரு மாதமும் வளர்பறை மற்றும் தேய்பிறை திரியோதசி திதி நாட்களில் பிரதோஷம் வரும். பொதுவாக மாலை 4:30 மணி முதல் 6 மணி வரையிலான நேரம் பிரதோஷ காலமாகவே பார்க்கப்பட்டு வருகிறது. பிரதோஷம் என்பது மிக முக்கியமான ஒரு நன்னாளாகும். அகில உலகங்களை காக்க பரம்பொருள் சிவபெருமான் அவர்கள் அதாவது விஷத்தை உண்ட ஒரு நாளாகும். முக்கியமாக இன்று நாட்களில் அனைவரும் பரம்பொருள் சிவபெருமானை மனதில் நினைத்து கொண்டு வழிபட வேண்டும் என்பது முக்கியத்துவம். தை மாதத்தில் முக்கியமாக இந்த பிரதோஷம் வந்திருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் இன்றைய தினம் முக்கியமாக சிறப்பு மிக்க நாளாகவே இன்றளவும் பார்க்கப்பட்டு வருகிறது. நம்முடைய கஷ்டங்கள் எல்லாம் கரைந்து போக பரம்பொருள் சிவபெருமானை இன்றைய தினத்தில் வழிபாடு செய்ய வேண்டும். பிரதோஷம் நாளில் ஓம் நமச்சிவாயா என்று மந்திரத்தை சொன்னாலேயே உங்களுடைய கஷ்டகாலம் கண்டிப்பாக முடிவுக்கு வந்து விட்டது என்றுதான் அர்த்தம். ஆகவே இன்றைய தினத்தில் கண் விழித்து ஓம் நமச்சிவாய மந்திரத்தை கண்மூடி சொல்ல வேண்டும். முக்கியமாக பிரதோஷ நாளில் பரம்பொருள் சிவபெருமானை வழிபட புண்ணியங்கள் குடும்பத்தையே சேருமாகும். பிறகு பிரதோஷ நேரத்தில் மாலை நேரத்தில் சிவபெருமான் கோவிலுக்கு சென்று அபிஷேக ஆராதனைகளை பார்த்து உங்களால் முடிந்த அளவு அபிஷேகங்களை வாங்கி கொடுத்து வில்வ இலைகளை வாங்கி அர்ச்சனை செய்து கொள்ளலாம். முதலில் நந்திதேவர் வழிபாடு, அடுத்தபடியாக சிவன் வழிபாடு. இதுதான் காலம் காலமாக நாம் பின்பற்றி வரும் பிரதோஷ வழிபாடாகும். இது பொதுப்படையானது. எல்லோரும் இன்றைய தினம் மறக்காமல் இதை செய்து விடுங்கள். உங்களுக்கு இதை நினைவு கூறியதில் எங்களுக்கு மாபெரும் பாக்கியம் வந்து சேரட்டும். அடுத்தபடியாக இன்றைய தினம் உங்கள் வீட்டில் இருக்கும் பரம்பொருள் சிவபெருமான், அதாவது உங்கள் வீட்டில் அருகில் இருக்கும் பரம்பொருள் சிவபெருமானுடைய ஆலயத்திற்கு சங்கு வாங்கி தானம் கொடுப்பது சிறப்பு மிக்கது. இன்றைய தினம் சங்கு தானம் செய்தால் கடன் சுமை படிப்படியாக குறையும். அடுத்தபடியாக சிவலிங்கத்திற்கு உங்கள் கையால் சங்கில் அபிஷேகம் செய்தால் மிகவும் சிறப்பு. உங்கள் வீட்டில் சின்னதாக சிவலிங்கம் இருக்கிறது என்றால் அதற்கு ஒரு சங்கில் தண்ணீரை எடுத்து அந்த லிங்கத்திற்கு அபிஷேகம் செய்ய வேண்டும். குடும்பத்தில் சந்தோஷங்கள் பல மடங்கு உயரும். மூன்றாவதாக செய்ய வேண்டிய விஷயம் தானம், அதாவது தானம், அன்னதானம். பசியோடு இருக்கும் 4 பேருக்கு உங்கள் கைகளால் 4 பேருக்கு அன்னதானம் செய்யுங்கள். இது மூன்றில் ஏதாவது ஒரு விஷயத்தை செய்தாலேயே உங்களுடைய கஷ்டங்கள் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும். முக்கியமாக கஷ்டங்கள் பாதியாக தீர்ந்துவிடும். மீதமிருக்கும் கஷ்டத்தையும் போக்குவதற்கு அந்த பரம்பொருள் சிவபெருமான் நிச்சயம் நல்வழியை காண்பித்து கொடுப்பார். அடுத்தபடியாக பிரதோஷ நாளன்று இரவு தூங்க செல்வதற்கு முன்பு உங்களுடைய கையில் 3 மிளகு எடுத்துக்கொண்டு, மிளகு தாந்திரிக பரிகாரத்திற்கு கடன் தீர்ப்பதற்கு சிறந்த பொருளாக நமக்கு சொல்லப்பட்டுள்ளது. இன்றைய தினம் முக்கியமாக கிழக்கு பார்த்தவாறு நின்று கொள்ளுங்கள். 3 மிளகை கையில் வைத்துக்கொண்டு சிவாய 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 நம ஓம் என்ற மந்திரத்தை சொல்லி உங்கள் தலையை 3 முறை சுற்றி அந்த மிளகை எரிகின்ற நெருப்பில் போட்டு விடுங்கள். சின்ன அகல் விளக்கு ஒரு கற்பூரத்தை கொளுத்தி
அதில் இந்த மிளகை போட்டாலும் போதும். முக்கியமாக அந்த மிளகு நெருப்பில் வெடித்து சிதறுவது போல உங்கள் கடன் சுமையும் வெடித்து சிதறிவிடும். அந்த கற்பூரம் எரிந்து முடியும் வரை சிவாய 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 நம ஓம் என்ற மந்திரத்தை மனதிற்குள் சொல்லிக்கொண்டே இருங்கள். கடன் சுமை குறைய வேண்டுமென்று பரம்பொருள் சிவபெருமானை பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள். கற்பூரம் எரிந்து அந்த சாம்பலை எடுத்து வீட்டிற்கு வெளியே கொட்டிவிட்டு கை கால் முகம் கழுவிக்கொண்டு தூங்கச் செல்லுங்கள். நிம்மதியான தூக்கமும் வரும் கஷ்டங்களை சமாளித்து கொள்ளலாம் என மன தைரியமும் உங்களுக்கு வந்துவிடும். நம்பிக்கை உள்ளவர்கள் கண்டிப்பாக இந்த பரிகாரத்தை செய்து முடித்தால் உங்களுடைய வாழ்க்கையில் சுபிட்சம் பிறகும். முக்கியமாக இந்த பிரதோஷமான தை மாத இந்த பிரதோஷத்திற்கு மாபெரும் சிறப்பு வாய்ந்த எண்ணற்ற விசேஷம் மற்றும் முக்கியத்துவம் இருக்கின்றன. தை மாதம் என்றாலேயே வழிபிறக்கும் என்று சொல்லுவார்கள். அந்த மாதத்தில் வரக்கூடிய பிரதோஷம் ஒவ்வொன்றும் மாபெரும் சிறப்பு மிக்க விரதமாகவே இன்றளவும் பார்க்கப்பட்டு வருகிறது. தை மாதங்களில் தை மாதம் மிகவும் சிறப்பு வாய்ந்த மாதமாகும். முக்கியமாக இந்த மாதத்தில்தான் தமிழர் திருநாளாம் தை திருநாள் பண்டிகை கொண்டாடப்பட்டது. மேலும் தை பிறந்தால் வெளிப்பிறக்கும் என்கின்ற ஒரு நம்பிக்கை இந்த மாதத்திற்கு மட்டுமே உண்டு. தை மாதத்தில் தைப்பொங்கலில் துவங்கி பல்வேறு சிறப்பு பண்டிகைகளை இந்த மாதத்தில் செய்தார்கள். முக்கியமாக இந்த மாதத்தில் வரக்கூடிய இந்த பிரதோஷமானது சிவபெருமான் அவர்களுக்கு மிக முக்கியமான விரதமாகும். எண்ணற்ற உயிர்களை காக்க நம்முடைய சிவபெருமான் அவர்கள் முக்கியமாக இந்த மாதமான இந்த பிரதோஷ தினமான இன்று இந்த அகில உலகை காத்தார் தினமான இந்த விரதத்தில் சிவன் கோவிலுக்கு சென்று நெய் தீபம் ஏற்றி சிவபெருமானை வழிபாடு செய்தால் அனைத்து பாவங்களும் பறந்தோடும். சிவபெருமானுக்கு உகந்த விரதங்கள் முக்கியமான விரதம் பிரதோஷ விரதமாகும். பிரதோஷ வேளையில் சிவபெருமானை வழிபட்டால் ஈசனின் பூரண அருள் கிடைக்கும். பிரதோஷ வழிபாட்டை தொடர்ந்து செய்து வந்தால் மறுமையில் பலன் கிடைக்குமாம். பிரதோஷ காலத்தில் விரதம் முக்கியமாக பிரதோஷ கால விரதம் ஆவணி கார்த்தி ஆகிய மாதங்கள் தொடங்குவது சிறப்பு. அதற்கு இணையானது இந்த தை மாத பிரதோஷம். பிரதோஷ நேரத்தில் சிவாலயம் சென்று பூஜையில் கலந்து கொண்டு சிவபெருமானை வழிபட்டால் நினைத்த காரியம் நிறைவேறும். தை மாதம் வரும் பிரதோஷத்தில் சிவ தரிசனம் செய்துவிட்டால் வாழ்வில் தடைகள் எல்லாம் தகர்ந்து விடும். பிரதோஷம் சிவபெருமானை வழிபட உகந்ததாக கருதப்படும் காலமாகும். இந்த பிரதோஷத்தில் வழிபாடு செய்ய வேண்டும் என கூறப்படுகிறது. பிரதோஷ தினத்தில் கிடைக்கப்படும் விரதம் பிரதோஷ விரதம் எனவும் அழைக்கப்படுகிறது. இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் தெய்வீக பலன்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். மீண்டும் ஒரு நல்லதொரு காணொளியில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.